ரொம்ப முக்கியமான பதிவு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா, ராமநாமா சொல்றது தான் உலகத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள்லயே மிகச் சிறந்த மந்திரம். உடனே நம்மளுடைய காரியங்கள் சித்தி அடையக்கூடிய, சித்தியை தரக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. இல்லையா? சப்போஸ் நீங்க சாயினுடைய டிவோட்டியா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சாய்ராம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சாய்ராம்னு சொல்லும்போது, அதுல சாய் அப்படிங்கிறதும், ராம்ங்கிறதும் வந்துடுறது. ஸோ நம்மளுக்கு டபுள் பொனான்சா. இந்த சூட்சமத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சாய்ன்னு சொன்னா குருவினுடைய ஆதிக்கம். நமக்கு குரு பகவான். அவர் ஒரு குரு தானே! இல்லையா? அந்த குருவினுடைய ஆதிக்கமும், அதே சமயத்தில ராம் அப்படிங்கும்போது, அந்த ராமருடைய அனுக்கிரகமும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ காலையில எந்திருந்தோனே ராமநாமா சொல்றவா, சப்போஸ் சாய் டிவோட்டியா இருக்கிற பட்சத்தில, கண்டிப்பாக ராம ராம ராமான்னு சொல்றதுக்கு பதிலா, சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்ன்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான, எளிமையான வழி. நமக்கு உடனே பலன் தரக்கூடிய வழி. நமக்கு ஏதாவது சித்தி அடையணும், இல்ல இந்த பிரச்சனைகள் உடனே தீரணும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த வழிய பின்பற்றுங்கோ. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் சீக்கிரமா நடக்கும். இது நான் சாய் டிவோட்டி இல்லப்பா அப்படின்னு சொல்றவாளா இருந்தா, ராம 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 சொல்லுங்க. சரியா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.